இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன கோஸ்ட் கில்லர் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன்க்கு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவை முன்ன பின்ன தெரியாத யாரோத்தவங்க வந்து பார்த்தா கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றான்னா, காலேஜ் படிக்கிற நம்ம படத்தோட ஹீரன் கூட வந்து பேயா சுத்திட்டு இருக்காரு. ஹீரன் உடம்புலாம் கேற மாட்டாரு, அந்த பொண்ணு கூடவே இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஹீரன் உடம்புக்குள்ள போயிட்டு சண்டை போடுவாரு. இப்படிப்பட்ட ஹீரோ தன்னை கொலை பண்ணது யார் அப்படின்ட்டு அதை ஹீரன் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதுல இருந்து நான் விமோசனம் பெற்று போக முடியும், அப்பதான் அவனை விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கிரண் அவரை கண்டுபிடிச்சாங்களே இல்லையா, அவரை கொலை பண்ணது யாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலேயே கேங்ஸ்டரான நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பத்தி சொல்லணும்னா, அவர் கூலிப்படையில வேலை பார்த்துட்டு இருக்கான். பணம் கொடுத்தாங்கன்னா யாருக்கு என்னன்னு கூட பார்க்க மாட்டான், எல்லாருமே போட்டு தள்ளுவான். இப்படிப்பட்ட கேங்ஸ்டர் இப்ப என்ன பண்றானா, ஒரு 4-5 பேரை வந்து பார்த்தா ஊடு கட்டி அடிச்சிட்டு இருக்கான். இந்த படங்கள்ல பாட்டுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, சாவடி சரவடி அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா போட்டு பொலன்னு பொலந்து தோச்சு கட்டிட்டு இருக்கான். அப்படி கட்டிட்டு ஹீரோ வந்து பார்த்தா, என்ன அழிக்கிறதுக்கு அந்த கடவுளால கூட முடியாதரா, நீங்க என்னடா பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிகரெட் அடிச்சு நிக்கும் போது கரெக்டா ஹீரோ பை யாரோ தொங்க துப்பாக்கியில சுட்டு கொலை பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோ இறந்து போன அடுத்தது அந்த புல்லட்ல இருந்து வந்த கேப்ஸ்ல வந்து பார்த்தா ரத்தம் படியுது. அந்த கேப் முழுக்க ரத்தமாகுது. உடனே வந்து பார்த்தா அந்த இடத்துல வெள்ளை டிரெஸ் போட்ட ஒரு சில பேர் வராங்க. ஹீரோ கொனப்போல இருந்து சாதாரண ஆட்கள் கிடையாது போல இருக்கு. ஏதோ ஒரு மல்டிமீடியா இருக்கிற டீம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து பார்த்தா ஷர்ப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க தேய்ச்சி கழுவுனாலும் இந்த டெட்டால் விளம்பரத்துல வர மாதிரி 99 கிருமிகள் செத்துரும், அந்த ஒரு கிருமி மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்வாங்களே, அந்த மாதிரி அந்த டோட்டாவோட கேப் என்ன பண்ணுனா அப்படியே உருண்டு போயிட்டு இருக்குது. இப்ப விடியுது. அந்த விடியும் போது வந்து பார்த்தா அந்த டோட்டா வந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் எட்டி விடுறாரு. அது இன்னுமே உருண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் வந்து பார்த்தா காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைமா வந்து பார்த்தா ஒரு ஹோட்டல்ல வேலையும் பார்த்துட்டு இருப்பான். ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பும் போது அவளுக்கு வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட். இந்த டேட்டிங் ஆப் மூலமா வந்து பார்த்தா இந்த ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட பிடிச்சிருப்பான். அப்ப வந்து பார்த்தா இன்னைக்கு ஈவினிங் பார்க் வா, உன்கிட்ட தனியா பேசணும், என் அன்பை உன்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு போறதுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையெழுத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போனா அவன் ஆர்ஜேவா இருப்பான் போல இருக்கு. ரேடியோல பேசுற மாதிரி தொண பேசிட்டே இருக்கிறான். இதனால இந்த பொண்ணு என்ன பண்றானா, கையில இருக்கிறத எடுத்து இவனை கொலை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. பட் இவனை கொலை பண்ணிட்டா நம்ம தானே ஜெயிலுக்கு போனோம், நம்மளோட வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றானா, சார் வரேன் சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி ஹீரோன் போயிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க கண்ணுல மாட்டாம தப்பிச்ச அந்த கேப்ஸ் என்ன பண்ணுனா அப்படியே உருண்டு ஹீரோன் கிட்ட வருது. ஹீரோன் அதை எடுத்து பார்க்கும்போது டக்குனு வந்து பார்த்தா ஹீரோனுக்கு ஒரு இல்யூஷன் வருது. என்னன்னா ஹீரோவை வந்து பார்த்தா எப்படி சுட்டுருப்பாங்க அப்படின்ற வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு போகுது. அடச்சே, என்னது படுக்க போற நேரத்துல இப்படி ஒரு கனவா அடச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றானா வேகமா தன்னோட வீட்டுக்கு போற. வீட்டு வாசல்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மூஞ்செல்லாம் பீஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து இருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வழக்கம் போலதான் அப்படின்றா. என்னன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தா ஒரு சைக்கோ லவ் பண்ணிட்டு இருப்பா. சரியான சைக்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, திட்டுறது அப்படின்ற மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருப்பான். இதனாலே வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கும் உங்க லவ்வருக்கும் வந்து பார்த்தா எப்ப பார்த்தாலுமே சண்டை ஏற்படும். இதுக்கு நடுவுல தான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவானா, தன்னோட உடம்பு குணமாக்கிறதுக்காக அடிக்கடி ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டு போவா. இப்ப ஹீரோன் வீட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றக்காக வந்திருக்கால, உடம்பு குணமானதுக்கு அடுத்து திருப்பி வந்து பார்த்தா கிளம்பி போயிடுவா. இப்ப வந்து பார்த்தா ஹீரோன் அவளை திட்டிக்கிட்டே நேரம் தன்னோட வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனா ஹீரோன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ தான். குண்டடி போடும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா. யார் சார் நீங்க, என் ஃப்ரெண்டு கூட வந்தீங்களா, எப்படி எங்களுக்கு முன்னாடி கதவு திறக்காம நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காரி கேட்கறா, அவன் யார்கிட்ட பேசுற அப்படின்ட்டு. அதான் இந்த ஒருத்தர் நிக்கிறாரு அவர்கிட்ட தான் பேசுற அப்படின்னு போது ஃப்ரெண்டோட கண்ணுக்கு வந்து பார்த்தா அந்த பேய் தெரியல போல இருக்கு. யாருமே இல்ல அப்படின்னு போது, ஏய் என்ன பிராங்க் பண்றியா, இதோதான் குத்துக்கல் மாதிரி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான்ல, எப்படி நிக்கிறான் பாரு அப்படின்னு போது, அங்க யாருமே இல்லடி, ஒரு வேளை நீ பேய் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு போது ஹீரோன் கேஷுவலா ஓ பேயா அப்படின்றாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு எது பேயா, ஐயோ மாரியாத்தா செல்லாத்தா கண்ணாத்தா என்ன காப்பாத்தாத்தா, இந்த பேய் பீசாத்தான் என் கண்ணுக்கு தெரியுது, என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா, ஏய் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்துறா. அப்படி சமாதானப்படுத்தும் போது ஹீரோன் கண்ணு மூச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பேயை காணோம். அது போயிட்டு போல இருக்கு. அப்பாடா போயிட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரிட்ட சொல்லும்போது கரெக்டா ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து பார்த்தா ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு அவ என்ன பண்றானா, இந்த பேய் பிடிச்சு விட்டு நீ ஏறு நான் தப்பிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த வீட்டை விட்டு கிளம்ப பாக்குறா. உடனே ஹீரோன் என்ன பண்றானா, கிரடி நான் வழியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எப்ப வேணாலும் என் வீட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றானா அனுப்பி வைக்கிறாளா. அப்படி அனுப்பி வைக்கும் போது பின்னாடி இருந்துட்டு ஒரு குரல், யாரு பாப்பா உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படின்ட்டு ஹீரோ திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோ நிக்கிறான். டேய் நீ இந்த வீட்டை விட்டு போலியடா அப்படின்ற போது இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நான் போறேன் ஹீரோனுக்கு என்ன பண்றானா வேகமா அந்த வீட்டை விட்டு போகும்போது நிலையில தடுமாறி கொத்துன்னு கீழே விழ போறான். டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானா, ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சு வைக்க இப்ப ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணோட புறம்புக்குள்ள போயிட்டான். முத முறையா ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணோட
பொண்ணோட உடம்புக்குள்ள போகும்போது ஹீரோக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்லையே, இதுதான் பொண்ணுங்கள உடம்பா, நல்லா தான் இருக்கு, பட் என்ன சட்டை தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோனும் அந்த உடம்புக்குள்ள இருந்து ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. யோ யாரே நீ எதுக்கு இப்ப என் உடம்புக்குள்ள வந்திருக்க, வெளில போய் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அட இருமா நானா பிஹெச்டி முடிச்சுட்டா பேயா மாறினேன், ஏதோ நீ கீழே விழ போனேன்ட்டு கை கொடுக்க போனேன், டக்குனு வந்து பாத்திரம் நானே புள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், இரு எப்படி வெளில போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றானா லைட்டா அப்படி வெளில வர மாதிரி வராரு, வந்துட்டாரு. உன் உடம்பு விட்டு வெளில வந்துட்டா அப்படின்னும் போது அப்ப இந்த வீட்டை விட்டு போக மாட்டில, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண்க்கு என்ன பண்றானா வேகமா அந்த வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்கா. அப்படி கிரண்க்கு எங்க போனாலுமே பின்னாடியே வந்து பாத்திரம் ஹீரோப்பும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். கரெக்டா ஹீரோனுக்கு முன்னாடியே போய் நிக்கிறப்ப கிரண் கேக்குறா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு என்னதான் பிரச்சனை, அப்படி என்னதான் பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு பாப்பா, நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, நீ எங்க போறியோ ஆட்டோமேட்டிக்கா நானும் பின்னாடியே ஒரு நூல் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா நீ ஒரு 15 மீட்டர் போனதுமே சறுக்குன்ட்டு நான் பின்னாடியே போறேன், உனக்கு எனக்கு ஏதோ ஒரு வேவ் லென்த் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, வேவ் லென்த்தும் போல பொண்ணும் போல நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எனக்கு சுத்தமா புரியல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு படிக்கணும், படிச்சுட்டு பெரிய பெரிய கனவுலாம் இருக்கு அப்படின்னும் போது கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு சந்து, அந்த முட்டு சந்துல ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி காட்டினாங்களே, அவளை வந்து பாத்தீங்கன்னா அவன் லவ் பண்ற அந்த சைக்கோ பையன் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துமே ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. டக்குனு ஹீரோன் பாக்குறத பார்த்துட்டு அந்த பையன் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறான். உடனே ஹீரோன் அவனை பின்னாடியே போயிட்டு, அம்மா எதுக்கு பாவல அடிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ என்னோட லவ் பண்ற பொண்ணு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அடிச்சுப்போம் புடிச்சுப்போம், அது எங்களோட பர்சனல், அதை கேட்க நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை முக பண்ணி அனுப்புறானா. இதனால ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க அந்த பேய் என்ன சொல்லுனா, ஒரு பொண்ணு அடிக்கிறான், பொண்ணு மட்டும் அசிங்கமா பேசுறான், நீ என்னடா அமைதியா இருக்கிற, போனமா புக்கு 4 வச்சமா அப்படின்ட்டு, அவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூட் சரியா வராது, கையை கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் ஃபர்ஸ்ட் கை கொடுக்க போறா. பட் என்ன நினைச்சதுல கையை கொடுத்து நான் என் உடம்புக்குள்ள வந்துட்டு அவனை போட்டு தள்ளிட்டு, எப்பாப்பா என்னால முடியாதுப்பா, அவன் எப்படியாச்சும் கட்டு போட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் திருப்பி போகும்போது அதே மட்டும் சண்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஃப்ரெண்டுக்காரை போட்டு அடிக்கிறானா. ஹீரோன் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோனுக்கு வேற வழியும் கிடையாது, எப்படியாச்சும் அவனை வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தணும், அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா திருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் பக்கத்துல இருக்கும்போது வேற வழி கிடையாது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை கொடுக்கும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல பொறுமாறிட்டு அவனை போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. ஹீரோனுக்கு எப்படி இந்த சக்தி வந்துச்சு அப்படின்ட்டு அந்த பையனுக்கு தெரியல. ஏன்னா ஹீரோன் பாக்குறதுக்கு அமுஞ்சு மாதிரி தான் இருப்பான், எப்படி இந்த மாதிரி போட்டு அடிக்கிறா, என்ன பண்றா அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோனும் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி பேசிக்கிறது கூட அவனுக்கு புரியுது. என்னது அன்னியன் படத்துல வர மாதிரி வேரியன்ட் மாறி மாறி காட்டுறாங்களே, ஒண்ணுமே புரியாம இவன் அடி வாங்கிட்டு இருக்கால. அதாவது ஹீரோ பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுலேஷனும் ஹீரோயின் பேசும்போது ஒரு மாடுலேஷனும் வரும்போது 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அடிக்கிற அடியில வந்து பாத்தீங்கன்னா அவன் சுருண்டு விழுந்துட்டான். இதுக்கு மேல அந்த பொண்ணு பக்கம் வந்த தக்காளி போம் சாபி என் கையில தாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோன் மிரட்ட, டக்குனு அந்த பேய் என்ன பண்ணுனா ஹீரோனை விட்டு போயிட்டு, நம்ம என்ன பண்ணா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியல, அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, எப்படி அவனை போட்டு அடிச்ச சொல்லு அப்படின்னும் போது அது ஹீரோனுக்கு என்ன சொல்றானா, நான் எதுவுமே பண்ணல, கூட இருந்து அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுது. அப்புறம் அப்படின்னும் போது ஆமாண்டி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நம்புறாங்க. பட் இருந்தாலும் அந்த பேய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பேச முடியல. ஹீரோன் மட்டும் தான் அது கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா, அம்மா அந்த பேய் என்ன செய்யுது, சாப்பிடுமான்னு கேளு, என்ன பண்ணுன்னு சொல்லி கேளு அப்படின்னும் போது டக்குனு ஹீரோன் கடுப்பாயிட்டு, ஏண்டி நானே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ செத்து போன புண்ணாக்கி என் பின்னாடி சுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன், இதுல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ற வேலை கூட பாக்கணுமா, என்னால முடியவே முடியாது, நீ ஆச்சு அந்த பேய் ஆச்சு என்ன விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கோபப்படும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறான், நான் செத்து 2 நாளாக போகுது, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் போன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷன், உனக்கு எனக்கு என்ன வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. நீ செத்து போன இடத்துக்கு கூட நான் வந்தனா தெரியல, எதுக்கே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட இருக்கு, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டை தடவிட்டு எது இந்த குண்டோட கேப் அப்படின்னும் போது அடி கர்மம் முடிச்சோல இது எதுக்கு நீ கையில எடுத்த அப்படின்னா கீழே கடந்துச்சு நல்லா இருந்துச்சு எடுத்த அப்படின்னும் போது இது வந்து பாத்தீங்கன்னா சுட்ட துப்பாக்கில இருந்து வெளில வந்த தோட்டா, அதுல என் ரத்த கரையெல்லாம் பட்டுச்சு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் போல இருக்கு, கீழே இருந்து ஏதாச்சும் எடுத்தா அதை அப்படியே தூக்கி போட்டணும், அப்படியே பிடிச்சிருக்குன்னு பாக்கெட் எல்லாம் வச்சு சுத்த கூடாது, புரியுதா அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாளா. சரி இப்ப என்கிட்ட இருந்து விட்டு போறதுக்கு உனக்கு என்ன பலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பலினா யாரு கொலை பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களையும் கொலை பண்ணணும் அப்படின்றான். நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்லரா தான் இருந்தேன், பட் இப்ப செத்து போயிட்டேன், இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. எது நீ கொலைகாரனா, 3 மணி நேரமா என் கூட சுத்திட்டு இருக்கே, ஒரு வார்த்தையாச்சும் நான் கொலை பண்ணவா அப்படின்னு சொன்னியா, அது மட்டும் இல்லாம பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள உங்களுக்குள்ள என்ன பர்சனலோ அதை வந்து நான் கண்டுபிடிக்கணுமா, உன்னை கொலை பண்ணணுமா, எப்பப்ப என்னால முடியாது, யார் யாராச்சும் வச்சு பாத்துக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது முடியாதுமா, ஒரு பாட்டி இந்த பக்கம் வந்துட்டா பின் வாங்க முடியாது, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னும் போது சரிப்பா நீ பேசுறது என் காதுல கேட்டாதானே நான் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும், இனிமேட்டு என் காது கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா பெல்ல போறாங்களா. ஹீரோவும் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தோண பேசிட்டே வரான். நேரா போயிட்டு அந்த கோயில் ஒண்ணு இருக்கும், அந்த கோயில் கிட்ட போயிட்டு கர்த்தரே என் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான் சுத்துது, அது எப்படியாச்சும் அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த டேட் பண்ணாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னன்னு சொல்லி அனுப்பியிருக்கானா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு என் கூட ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் வரான், இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஆளு ப்ரோ, அவர் உன்னை பார்க்க வராரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பிடிக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏ பாப்பா அவனுக்கு கூட போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமா உனக்கு என்ன அப்படின்றாங்க. இப்ப அவனுக்கு ரெண்டு பேரும் சரியான ஆளு கிடையாது, சரியான மொல்ல மாதிரி திருட்டு பாயலுங்க அப்படின்னு போது பாருங்க சார் நீங்க சொல்றதான் நான் கேட்க மாட்டேன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு இதை பத்தி சொல்றீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பமா இருக்கு நான் போறேன் அப்படின்ற. சரி போ நீ பட்டாதான் திருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது ஹீரோ சொன்ன மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறானுங்க, ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறானுங்க, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு போதையும் போட்டு விட்டானுங்க. இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கிறுக்கல் ஆயிட்டா. அப்பயே சொன்னல நீ சொன்னதை நான் கேட்கணும், கேட்காம விட்டது என் தப்பு தான் அப்படின்ட்டு பேயை பார்த்து சொல்லும் போது அப்படி ஹீரோக்கு என்ன சொன்னாரு சொல்லி பாத்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான திருட்டு பயலுங்க, அழகா இருக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு உங்க கூட பார்ட்டி பண்றோம் அது பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போதை பொருளை போட்டுட்டு அவங்க மட்டையானதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சில வேலைகள் பண்ணிட்டு வித்துருவானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா வித்துருக்கானுங்க அப்படின்ட்டு நான் கேங்ஸ்டர் இருந்தால அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் சப்ளைன்றது சர்வ சாதாரணமா நடக்கும், அதை பண்றதே இவனுங்க தான் சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் கேட்காம வந்திருப்பாங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டர் கூட இவனுக்கு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கு. ஹீரோன் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்ன பண்றானா லைட்டா கண்ண காட்டுறானா, உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதை போட்டு ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டான். இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மயக்கமாக போறப்ப அவனுங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா வேற பலியே கிடையாது, கையை கூட போட்டு பொழந்தெடுப்போம் அப்படின்னும் போது சார் எப்போ பார்த்தாலும் சண்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா தீர்வு கிடையாது சார், சுடுகாடா போயிடும் நாடே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமைதியா போராடுவோம், அகிம்சை வழியில போவோம், ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு கிட்ட போய் பேசுறேன், ஒத்துக்கலனா போட்டு பொழந்து எடுத்துரும் அப்படின்னும் போது சரி ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்றாரா. நேரா அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நீங்க வந்து யாருக்கு என்ன ஏதுன்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் குடிச்ச ட்ரிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போதை பொருளை போட்டுட்டீங்க அப்படின்ட்டு தெரியும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2 நிமிஷம் டைம் தரேன், என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணோம், பட் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நீங்களே வாண்டடா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவேன், அப்படி இல்லாட்டி உங்க உயிர் வந்து பாத்தீங்கன்னா தோ என் குருநாதர் கையில போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல யாரு இருக்கான்ட்டு அவங்களுக்கு தெரியாது, ஹீரோன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். போட்ட போதை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்து போல இருக்கு, இவ்வளவு முடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா தன்னோட கையை நீட்டுறாங்க. அப்படி கையை நீட்டும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வரான். உடம்புக்குள்ள வந்து அடுத்தது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொழந்து எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனு கிட்ட அந்த இதான் பேசுறான் தெரியுமா வாட்ஸ்அப்ல, அவனை போட்டு பொழந்து எடுத்துட்டு அடுத்ததா இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் இருக்கான் பாருங்க அவனுமே போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த பார்ல மேல போக்குறதுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கு. அடிக்க அடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஈசல புத்து வர மாதிரி வந்துகிட்டே இருக்கிறானுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட அவன் என்ன சொல்றானா இங்க பாரு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்துல இருந்து ஈசல் வர மாதிரி வந்துட்டே இருக்கிறானுங்க, இவனுக்குள்ள பொலிக்கணும்னா ஒரே பலி தான் இருக்கு, இவனுக்குள்ள மொத்தமா முடிக்கணும், அடிச்சு அடிச்சு கொலை பண்ணாதான் எவனுமே திருப்பி வர மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க சாமி இந்த கதையை வேணாம், நீங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவீங்க, ஜெயிலுக்கு யாரு போறது நான் தானே போக முடியும், என்னாலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போக முடியாது, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளாகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் போது டக்குனு ஹீரோ நான் சொல்றேன் ஹார்மோனியம் தெரியாம சொல்லிட்டேன், எத்தனை பேர் வந்தாலும் என் கையே போதும் நான் அடிச்சு பாத்துறேன் தயவு செஞ்சு வாய முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு இருக்கானுங்களே. டக்குனு ஹீரோ என்ன பண்றானா இது சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு குண்டூசி எடுக்கிறான். அந்த குண்டூசியை பார்த்தோம் ஹீரோன் சொல்றான் இப்பதானே சொன்னேன் இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் கேட்க மாட்டேன்றப்ப ஹார்மோனம் சும்மா இதை வச்சு அடிச்சோன்னு வச்சுக்கேன் எவனும் சாக மாட்டான், எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும், கொஞ்சம் மயக்கத்துல இருப்பானுங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு அட்டின்னு அடிக்கிறான். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வருது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிட்டே இருக்காங்க. இப்ப எல்லாருமே போட்டு முடிச்ச கடுத்து இப்ப ஹீரோன் கிட்ட வந்து ஹீரோ என்ன சொல்றானா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே விட்டுட்டு போக முடியாது, இவனுங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சுச்சா கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க, உன்கிட்ட பத்தி போலீஸ் கிட்ட சொன்னாலும் உன்னை அடிக்கிறதுக்காக வருவாங்க, எப்படி பார்த்தாலும் இந்த நெட்வொர்க்ன்றது ரொம்ப பெருசு, உன்னை விட மாட்டானுங்க, இவனுங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்ல திருப்பி ஹீரோன் அதே பஞ்சாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னால முடியவே முடியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னும் போது இங்க பாரு உன்கிட்ட எதுவுமே சொல்லல, நான் மனுஷனா இருந்தா கூட முன்னாடி உனங்களை முடிச்சுட்டு போயிருப்பா, எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது, நீ ஒரு பொட்ட புள்ள உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னும் போது சரி நான் கேங்ஸ்டரா வேலை பார்க்கும் போது என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் வேலை பார்த்திருப்பான், அவனோட போன் நம்பரை கொடுக்குறேன், அவனுக்கு போன் போட்டு நான் தான் வர சொல்லுன்னு சொல்ல அவன் வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுக்கு போன் போட்டு இந்த மாதிரி ஹீரோ தான் உங்க நம்பரை கொடுத்து உங்க கிட்ட பேச சொன்னாரு, அவருமே இங்க தான் இருக்காரு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அதுக்கு என்ன சொல்றேன்னா என்ன பாப்பா போதையில இருக்கிறியா, அவன் செத்து 2-3 நாள் ஆகுது, அவனை புதைச்ச இடத்துல நேத்து 2 புழு முளைச்சிருந்தது, அது கூட நீங்க காஞ்சு போயிருக்கும், நீங்க என்னடானா இந்த மாதிரி பேசுற அப்படின்னும் போது இல்லங்க அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவரு தாங்க உங்க நம்பரை கொடுத்து பேச சொன்னாரு, அப்படி செல்லாட்டி எனக்கு எப்படி உங்க நம்பர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன நீ பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க, நேர்ல வர சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவரெல்லாம் உங்களை தேடி வர மாட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னும் போது அந்த பப்புக்கு வந்து பாத்தா அந்த கேங்ஸ்டர் வரான். வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு ஓஹோ சின்ன பொண்ணா அதான் பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்கு அப்படின்னும் போது இல்லங்க நான் உண்மையா தான் பேசுறேன், உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல தான் இருக்காரு, நீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமாமே ஒரு கேங்ஸ்டர் கம்பெனில வேலை பாத்தீங்களா அப்படின்னும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவன் செத்து கிட்ட தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஆக போகுது, நீ பைத்தியம் மாதிரி என்னத்தையும் புலரிட்டு இருக்க அப்படின்னும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை இவன் போட்டு தலாம் சொல்லி பார்க்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றான்
பண்றாங்கன்னா அப்படியே கீரை தான் பக்கத்துல இருக்காருல டக்குன்னு ஒரு உடம்புக்குள்ள பூந்து கையில ஒரு கத்தியை புடுங்கி அப்படியே வந்து பாத்திரம் சுழப்பு போட்டு டக்குன்னு அந்த பையனோட கைத்துல வைக்கும் போது அப்பதான் வந்து பாத்திரம் அவனுக்கு புரியுது இந்த பொண்ணு சொல்ற எல்லாமே உண்மைதான். இறந்து போன ஹீரோ வந்து பாத்திரம் பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்ட்டு அதனாலதான் வந்து பாத்திரம் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நார்மலா வந்து பாத்திரம் இந்த ஹீரோ மட்டும் தான் இந்த மாதிரி சண்டை போடுவாரா, அது மட்டும் இல்லாம பெண்களால கண்டிப்பா அதை பண்ண முடியாது, ஹீரோ தான் அந்த உடம்புக்குள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா திருப்பி அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆளு உடம்புக்குள்ள இருக்கான் அப்படின்றனாலலாம் வந்து பாத்திரம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவனோட சிறந்த ஃபைட்டர் யாருன்னு சொல்லி பார்த்தா நான் தான். அவனோட ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு கன் ஃபைட் சொல்லி கொடுத்ததே நான் தான். இன்னொரு மக்கு அவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல ஹீரோட ஆபி என்ன சொல்லுதுன்னா, நான் செத்து போயிட்டுன்னு தெரிஞ்சதும் எப்படி எல்லாம் கதை விடுறான் பாத்தியா, இதே மாதிரி தான் பல பேர் செத்து போனவங்க வீட்டுக்கு போயிட்டு கதையா விட்டுட்டு இருக்காங்க. அதுல முன்னா நம்பர் ஐயோக்கு போய் இந்த பதாம நான் திண்ணிய பிடிச்சி நடக்கும்போது வேணாம் பொட்டப்புல இருக்க உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது, இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணாமா இவன் இந்த மாதிரி பண்றான், சரி இவன் கிட்ட நான் சொல்றத சொல்லு அப்படின்ட்டு ஹீரன் கிட்ட வந்து பாத்திரம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கிறவங்க அரை உயிர்ல இருக்காங்க, இவங்க எல்லாருமே போட்டு தரணும், அதுக்கு ஒரு பிரைவேட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு அந்த இடத்தோட பேரை சொல்ல இவனுக்கு என்ன பண்றா அவங்க எல்லாருமே ட்ரக்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கானா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரன் கேக்குறாங்க, ஏங்க உங்க கூட இருந்தாரே உங்க பாஸ் உங்க நண்பரு அவரை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்களா, அவரு பேயா பிடிச்சிட்டு என் கூட தான் சுத்திட்டு இருக்காரு, அவர் யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாதான் என்னை விட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, யாரு கொலை பண்ணிருப்பா ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னமா அது ஒருத்தவங்க வேலை பார்க்கும்போது ஒழுங்கா நார்மலா வேலை பார்த்துருக்கணும், தான் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி சொன்னா எவனுக்கு இருந்தாலும் கோபம் வரும்ல, யார் வேணா போட்டு தள்ளிருக்கலாம், ஏன் எங்க சின்ன முதலாளி கூட போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா சின்ன முதலாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, பெரிய முதலாளி இருக்கிற வரைக்கும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல புள்ள, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா பாத்துட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு பெரிய முதலாளி மண்டையை போட்டாரோ அவரோட இடத்துக்கு இந்த சின்ன முதலாளி வந்தாரோ அன்னில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏழரை தான் ஸ்டார்ட் ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ஹீரோவை சுத்தமா பிடிக்காது, அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கேங்ஸ்டர் அனுப்பி இருக்கலாம், ஏமாந்த நேரமா பார்த்து இவனை போட்டு தள்ளிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த குடோனுக்கு போறாங்க. இப்ப அந்த சின்ன பாஸ் எல்லாம் நம்மளால தொட முடியாதுமா, சரி இப்ப நீ என்ன பண்றேன்னு அந்த ஆளை உன் புறமுக்குள்ள கூப்பிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி கன் ஃபைட்ல யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் போட்டு தள்ளுறோம் அப்படின்னும் போது டக்குனு ஹீரன் என்ன சொல்றானா, கொலை பண்ணி போடுவேன், நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறதுக்கு என்னோட உடம்பு தான் கிடைச்சதா, ஒன்னது வேணா அவனா இருக்கலாம், பட் என் கையால தானே கொனா, என்னால இந்த பாவத்தெல்லாம் பண்ண முடியாது, நீ அவனை போட்டு தள்ளிட்டு என்ன வேணா பண்ணு, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவனும் வந்து பாத்தா அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டானா. இப்ப ஹீரனுக்கு வந்து பாத்தா ஒரு குழப்பம், இதுக்கு அங்க பாஸ் வந்து போட்டு தள்ள சொன்னாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு வந்து பாத்தா நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தா அவங்க ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்திருக்காங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம தன்னோட மானத்தையுமே வந்து பாத்தா அந்த பேய் தான் காப்பாத்திருக்கு. அந்த பேய் மட்டும் கூட இல்ல, கண்டிப்பா ஹீரோட மானம் வந்து பாத்தா இவ்வளவு நேரம் கப்பல் ஏறி ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு போயிருக்கும் அப்படின்றனால ஹீரன் வந்து பாத்தா அந்த பேய்க்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அதை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கு அந்த பேய் என்ன சொல்றேன், கிளமா நான் தான் வந்து பாத்தா உனக்கு நன்றி சொல்லணும், நான் வந்து யாரை கொலை பண்றேன் எதுக்கு கொலை பண்றேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது, ஒரு போட்டோவும் கொஞ்சம் பணத்தையும் கொடுப்பாங்க, நான் உங்களை கொலை பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா இன்னைக்குதான் வந்து பாத்தா பொண்ணோட மானத்துக்காக ஒரு சில பேரையும் அந்த ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு சில பேரையும் வந்து பாத்தா நான் கொலை பண்ணேன், இன்னைக்கு தான் மனசு எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் வந்து பாத்தா அந்த ஃப்ரெண்டுக்காரனை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட் இல்லங்க சரியான துரோகி. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோ உயிரோட இருக்கான், அது ஒரு பொண்ணு கிட்ட பேயா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க சின்ன பாஸ் கிட்ட போய் போட்டு விட்டான் போல இருக்கு. நீங்க தான் அவனை கொலை பண்ண சொன்னீங்க அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவன் என்ன பண்றானா பேயா வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு 10-15 பேரை போட்டு தட்டா, நீங்க தான் பாஸ் பாத்துக்கணும் இல்லாட்டி உங்க உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் என்ன பண்றானா ஒரு சில பேரை அனுப்பி அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரன் வந்து பாத்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வெளில என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஆனா பேய்க்கு வந்து தூக்கம் வருமா, வராது. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா முழிச்சிட்டு இருக்குதுல, அது வந்து பாத்தா வீட்டுக்குள்ளைக்கு யார் யார் போறாங்க எதுக்காக போறாங்க அப்படின்ட்டு அவங்க காலடி தரத்தை வச்சு வந்து பாத்தா கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச கருத்தது ஹீரன் புறம்புக்குள்ள பூந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பாத்தா தும்சம் பண்றான், போட்டு தள்ளுறான், பொழந்து கட்டுறான். இது வெள்ள எல்லாத்தையுமே வந்து பாத்தா இந்த டீமுக்கு அவங்க குட்டி பாஸ் அனுப்புன லீடருக்கு என்ன பண்றானா பாத்துட்டு இருக்கானே, உள்ள நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம பசங்க ஒரு பொம்பளை புள்ளி போறதுக்கு இவ்வளவு எஃபெக்ட் போடுறானுங்களே, இவங்களை பாராட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்க வந்து பாத்தா அங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சவும் இந்த பொண்ணை சேஃப்டி படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த கேங்ஸ்டர் எல்லாம் அடிக்கடி வந்து பாத்தா பதுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாத்தா போறான். அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தா அந்த பையன் இருக்கான், யாரு அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான். போனதுக்கு அடுத்து துரோகி பச்சை துரோகி, ஏண்டா நான் செத்து ஒரு 5 மணி நேரம் இருக்குமாடா உன்னை பார்த்து, என்னடா நான் போய் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன் நான் உயிரோட இருக்கேன் இந்த பொண்ணோட உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றானா துப்பாக்கி எடுத்து இந்த பொண்ணை போட்டு தள்ளத்துக்காக போறான். இதுக்கு அந்த மானகட்ட பொழப்பு எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தா மாறி மாறி சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போடும்போது வந்து பாத்தா ஹீரோட கைக்கு வந்து பாத்தா ஒரு கன்னு வருது. அந்த கன்னை பிடிக்கும் போது ஹீரோக்கு வந்து பாத்தா ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, இப்ப கூட இருக்கால நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கொலை பண்ணான். ஆனா பாவி நீதான கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது டக்குனு வந்து பாத்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்பங்காரன் இறந்து போன கடுத்தது இந்த கம்பெனி வந்து பாத்தா டேக் ஓவர் பண்றான் குட்டி பாஸ். இந்த குட்டி பாஸ்க்கு வந்து பாத்தா இங்க இருக்கிற நிறைய பேர் மேல காண்டு இருக்கு, அதனால இவங்க யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீட்டினா ஈபு இறக்கமே இல்லாம கொலை பண்றதுக்காக ஒரு 10 பேரை ரெடி பண்றான். அந்த 10 பேரை வச்சு இங்க இருக்கிற
ஒரு சில பேரை போட்டு தள்ளிட்டு உங்க எல்லாருமே பர்மனன்ட் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ போட்டு தள்ளதுக்காக இந்த நண்பர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்திருப்பான். பட் இவன் என்ன பண்ணிருப்பான், இந்த மாதிரி பண்ணிருக்கான், உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் போய் சொல்லிருப்பான். ஆனா ஹீரோவே என்ன பண்றானா, இல்லடா என்ன கொல்லாம விட்டா பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரும், என்ன கொலை பண்ணிடு, அதுதான் எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான். காரணமே இல்லாம நான் பல பேரை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிருக்கேன், என்னால வந்து பாத்தீங்கன்னா பல பேர் குடும்பத்தை இழந்திருக்காங்க, சோ என்னால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல உயிர் வாழ முடியாது, என்ன கொலை பண்ணிடு, நானே செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ விருப்பப்பட்டு தான் இறந்து போயிருப்பான். இப்ப இறந்து போன அடுத்தது அந்த பாஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உண்மையில எதுக்கு இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நண்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போட்டி பொறாமை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாலும் ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு அண்ணனாகவும் தான் பாத்துருப்பான். இதுக்கு மேலயாச்சும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் அவனை கொலை பண்ண சொன்னா அப்படின்ட்டு தெரியும் போது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுவான். அந்த பாஸோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிருப்பான். ஆனா இந்த பாஸ் என்ன பண்ணிருக்கான், ஹீரோவை போட்டு தள்ளதுக்காக அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீ அவனை பாத்துக்க, என்னால முடியாதுப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் இதுக்கு எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறானா. இப்ப ஹீரோன் கிட்ட வந்துட்டு இங்க பாரு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சா தெரியாம இந்த புதக்குள்ள மாட்டிக்கிட்டேன், இப்ப உன்னோட உயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து இருக்கு, எப்படி உன்னை போட்டு தள்ளுற பொறுப்பு என்கிட்ட தான் வரும், நான் என்ன பண்றேன்னு நீ தப்பிச்சு போயிட்ட, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாட்களை போட்டு அந்த ஆளை மறக்க வச்சிடறேன். ஆனா பொண்ணு பாப்பா நீ கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போயிடணும், அதுவும் நான் சொல்ற இடத்துக்கு போ, அப்பதான் உன் உயிருக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாங்கடா பாங்க போனா போதுன்னு போனா நான் தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி என்ன வந்து போட்டு எதுக்கடா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க, என்னால வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரை விட்டு போக முடியாது, இது உங்க குடும்பத்து பிரச்சனைடா, எதுக்கு என்கிட்ட போறீங்க, நான் மட்டும் செவனேனிக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு போக முடியாது, உனக்கும் அந்த பாஸுக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம்டா, ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு இது வரைக்குமே நான் யாருமே கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, இப்ப அந்த பாஸுக்கு என்னோட கையிலே நான் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றான். என்ன தைரியம் தான் அவன் என்னோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட ஆட்களை அனுப்பியிருப்பா, என்னால முடியாது, என் வீடு நாசமா போயிட்டு அவங்களை போட்டு தராம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றானா அவனை போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் அந்த நண்பர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு போற மாதிரி தெரியுது. சோ ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சஸ் இருக்கு அப்படின்றனால நம்ம தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு எங்க என்ன வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்றான். ஹீரோக்கு யாருக்கானுக்கும் தெரிய மாட்டான் அப்படின்றனால அவனும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சமா புல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான சண்டை நடக்குது. வரவங்க போறவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சுட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா போட்டுட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை கொலை பண்றதுக்காக ஒருத்தன் அனுப்பியிருப்பாங்களே அவனுக்கு தான் ஹீரோ பத்தி தெரியுமாச்சா. அவன் என்ன பண்றானா ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியல, அந்த பொண்ணோட புறம்புல வந்து மயக்கம் போட்டுட்டான். டேய் நீ என்னடா மயக்கம் போடுற, போற போக பார்த்தா என்ன மயனத்துக்கு அனுப்பிடுவாங்க, என்னால முடியாதுடா, சுடுகாடெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்காங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு அங்க இருக்கிற தன்னோட ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி சொல்றான். அவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்றான், இவனுக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நண்பன் வந்துட்டு அந்த பாஸையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுறான். ஹீரோ போற படம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயானது விலைக்கு போயிட்டு போல இருக்கு. பட் அது தெரியாத ஹீரோனுக்கு என்ன பண்றானா, எப்பா நீ சொன்ன மாதிரி உன்னோட பாஸ போட்டு தலையாச்சு, இனிமேட்டு நீ ஆச்சு உன் பாஸ் ஆச்சு இந்த குடும்பமாச்சு, என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுலயுமே இழுக்க கூடாது, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறப்ப ஹீரோ அந்த இடத்துல காணும். எங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது ஹீரோவே சொல்லி இருப்பாங்க என்னை யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா நானே இந்த இடத்தை விட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோனுக்கு ஒரு கையை புடஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோ இல்லாம அவங்களால இருக்க முடியல. ஹீரோவை பிடிக்காதான், பட் இம்மா நாள் நம்ம கூட ஒரு நல்ல நண்பனா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்களே அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றேன்னா, இங்க பாரு பாப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இனிமேட்டு உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது, ஆனா உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எந்த நேரத்துல வேணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வீடு வந்து பட இடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் உனக்கு துப்பாக்கி சுடல, அதை சரி பண்றதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணம் கொடுக்கற வாங்க தான் நம்மளோட கடைசி மீட்டா இருக்கணும், அதுக்கடுத்து நீ யாரோ நான் யாருமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு மீட்டும் இருக்க கூடாது, ஆனா திரும்பி சொல்றேன் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா அந்த பொண்ணை பலி அனுப்பி வைக்கிறானா. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இல்லாம அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியல. என்னதான் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அவங்க நினைப்புல தானே வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா தூரத்துல எங்கேயாச்சும் ஹீரோ நம்மள பாப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே அவங்க தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.